ஆட்டமண்ட பேர்ல விசர் கூத்தாட்டம் ஆடுறதுதான் வேலை எங்களுக்கு. இரவு போல அம்மா விட்ட வடிவா சாப்பிட்டுட்டு அம்மாட்ட இசை நிகழ்ச்சி ஒன்றுக்கு போறதுக்காக 500 ரூபாயையும் வாங்கி கொண்டு நண்பரையும் கூட்டிக் கொண்டு வலிக்கிட்டோம். பச்சை லைட்டு விழுந்தாலும் வலது இடது பக்கம் பார்த்து போங்கப்பா, குதிரை மாதிரி அவசரப்பட்டு ஓடாம சிக்னல் சந்திகளில் ஃப்ரீ என்று நினைத்தோம். டிக்கெட் 200 ரூபாய் என்ற அங்காளி பக்கமும் போயிருக்க மாட்டோம். அப்படியா? இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே ப்ரோ. 200 ரூபாய் தானே ப்ரோ. இது என்னடாப்பா எடுவ வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள என்னோட வந்தவங்கள் மாயமா போயிட்டாங்களப்பா. ஆக்களை தேடி திரிஞ்சு பார்த்தா எங்கட மெட்ட நண்பரோட ஆக்கள் காய்ச்சி கொண்டு நிக்கிறவன் ஆள் கையில கொத்துமி நூடுல்ஸ் வச்சிருந்தார். அதை பார்த்துட்டு நாங்கள் விடுவோமோ? கையெல்லாம் நாக்கால வலிச்சு துடைச்சு சாப்பிட வேண்டியதுதான். கெடுப்பட்டு கையில வாங்கி சாப்பிட்டதுக்கு கைய கழுவோம் என்று வந்த இடத்துல திரும்பி பார்த்தா சின்ன பிள்ளைகள் என்ற நீச்சல் குளம் கண்ணுல தெரிஞ்சதப்பா. அந்த சின்ன பிள்ளைகள் என்ற விளையாட்டை கிட்ட போய் ரசிச்சேனப்பா. இந்த விசில் சத்தம் முன்னுக்கு வார பாட்டை தான் அண்ணன் பாடி பாடி ஆடினவர். அது என்ன பாட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சாப்பிடுறத கைவிட மாட்டோமப்பா. ஆக நமக்கு நாமே இன்டர்வல் எடுத்து டீயையும் குடிச்சிட்டு அப்படியே உள்ளி முறுக்கையும் வேண்டி சாப்பிட்டோம். எங்கட பொடியல் சப்பானி கட்டிட்டாங்களப்பா. பின்ன கன நேரமா நின்று கால் தானப்பா உள்ள இது பொடியல் புழுதி கிளப்ப ஆடுறாங்களப்பா. என்ஜாய் என்ஜாய். நாங்கள் அடுத்த கட்டமாக ஐஸ்கிரீமும் குடித்தோம். சின்ன பிள்ளைகள் விளையாடி மகிழ்வதை பார்த்து நாமும் மகிழ வேண்டியதுதான். நமக்கு தெரிஞ்ச தம்பி பொடியின் கையில இருந்து பலூனை பறிச்சாச்சு. நின்று 12 மணியும் ஆச்சுதப்பா. அதுதான் ஆளுக்கால் மாறி மாறி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச பொடியல் தான் நாங்கள். எல்லா பொடியலும் ஆடுறாங்க. எனக்கும் தெரிஞ்ச வெறிலி ஆட்டத்தை ஆடுவோம் என்று ஆடினப்பா. மன்னிச்சு கொள்ளுங்கோ. நாளைக்கும் உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.